दे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंदा जय जानकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री भगवान स्वामी की जय। सकल साधुमंडली की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யக்ஞத்தில் நாம் காலையில் கவி என்ற யோகேஸ்வரர் நாம் சொன்னதை பார்த்தோம். அவள் ஏவம் விரத ஸ்வப்பிரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ திருச்சித்த உச்சகி உச்சஸ்வரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டேன். சுண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணிர் ஜன்மானி கர்மாணி செய்யானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விசரித் அசங்கக. அதாவது ரெண்டு விஷயம் கலியுகத்தினுடைய தர்மம், கதாசிரமணம் நாம சங்கீர்த்தனம். அதுதான் இங்கே சொல்கிறார். சுண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணிர். ரதத்தினுடைய சக்கரத்தை கையில் ஏந்திய கிருஷ்ண பரமாத்மானுடைய மங்களகரமான ஜென்மாக்களையும் அவருடைய அவதாரங்களையும் அவருடைய லீலைகளையும் நாம் சுண்வன்னு நிறைய கேட்கணுமா? சுண்வன் சுபத்ராணி ரதாங்கபாணிர் ஜென்மானி கர்மாணிச்ச யானி லோகே. அது அவ்வளோ மங்களத்தை கொடுக்கக்கூடியதான் சுபத்ராணி. அப்போ கதாசிரவணம் பண்ணால் தான் புஷ்டி, நாமத்துக்கு புஷ்டி. நாமா சொல்கிறது ஒன்றே போதும், இருந்தாலும் அந்த நாம புஷ்டி நமக்கு ஏற்படணும். நாமத்தில் ஸ்ரத்தை ஏற்படணும்னா பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சால் தானே பகவானுடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதனால் பகவானுடைய பெருமைகளை நிறைய கேட்கணும். பகவானுடைய அவதாரமே அற்புதமானது. தமத்புதம் பாலகம் அம்புஜெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஜென்மானி. நம்மளை மாதிரி பகவானுக்கு பிறப்பு கிடையாது. அவள் திவ்யம். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், அது தெய்வீகமானது. அப்படிப்பட்ட ஜென்மானி கர்மாணிச்ச யானி லோகே. அந்த தெய்வீகமான விஷயங்களை கேட்டால் சுபத்ராணி நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு மங்களம் ஏற்படும். அப்போ தான் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அப்போ பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணணுமா, இதெல்லாம் கேட்கணுமா, நிறைய கதைகளை கேட்கணும். அடுத்தது சொல்கிறார், கீதானி நாமானி ததத்த காணி காயன் விலஜ்ஜோ விசரே தசங்கா. விசரத் அசங்கா. அப்படிப்பட்ட வெட்கத்தை விட்டு விலஜ்ஜோன்றார். விலஜ்ஜோன்னா வெட்கத்தை விட்டு பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணணுமா. அதுதான் சொல்கிற வில்லஜ்ஜோ காயன்னு பாட வேண்டும் வெட்கத்தை விட்டு. அதாவது எந்தவித பற்றுதலும் இல்லாமல், உலக பற்றுதல் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பகவானுடைய நாமா கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விசரத் அசங்கா. எந்தவித பற்றுதலும் இல்லாமல் வெட்கத்தை விட்டு லஜ்ஜை விட்டு கஜ்ஜை கட்டி பகவான் நாம கீர்த்தனை பண்ணு சொல்லி அப்படி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏவம் விரத ஸ்வப்பிரியனா, விரதமாக இருந்து பகவான், அதான் விரதமாக எடுத்துக்கொண்டு ஒரு நாளும் விடாமல் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இது சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, பகவானை வழிபடுபவர்கள், பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறவங்க, பகவானுடைய கதைகளை கேட்குறவங்க பகவானுடைய பண்ணக்கூடிய பக்தி எப்படிப்பட்டதுன்னா, துஷ்டிஹி புஷ்டிஹி சுதபாயோ அணுகாசம் அப்படி சொல்ற. பிரபத்தியமானஸ்கி யதாஸ்னதஸ்யூஹு துஷ்டிஹி புஷ்டிஹி சுதபாயோ அணுகாசம் இத்தி அச்சுதாங்கிரிம் பஜதோ அனுவிருத்தியா பக்திர் விரக்திர் பகவத் பிரபோதः. சரி, ஓகே. பக்தி பரேசானுபவோ விரக்தி அந்யத்ர சைஷ திரிக ஏக காலः பிரபத்தியமானஸ்ய யதாஸ்னதஸ்யூஹு
துஷ்டிஹி புஷ்டிஹி சுதபாயோ அனுகாசம். அதாவது சாப்பாடை சாப்பிட்றான், உடம்புக்கு நல்ல புஷ்டி உண்டாகுது, இந்திரியங்களும் திருப்தி அடையிறது, வயிறும் நிறைஞ்ச போது நாக்குக்கும் சுவையாக இருக்குது. இப்படி 3 விஷயங்களும் உடம்புக்கும் வலு கிடைக்குது, இந்திரியங்களும் நம்ம சோர்ந்து போன இந்திரியங்களும் வந்து தெளிவடையுது. அப்புறம் பக்தின்றது எப்படின்னா வைராக்கியத்தையும் உண்டாக்குது, ஞானத்தை உண்டாக்குது, பக்தியும் அதாவது பகவான் கதைகளை கேட்கறதுனால, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாகுது பாருங்கள். பக்தி பரேச அனுபவோ விரக்திர் அந்நற்ற சைஷ திரிக ஏக காலக. ஒரே சமயத்தில் சாப்பிடும்போது வயிறும் நிரம்புது, இந்திரியங்களும் புஷ்டி அடையுது, அதே சமயத்தில் நாக்குக்கு ருசியாக இருக்குது இல்லையா? அது மாதிரி பகவத் பக்தி பண்ணும் ஒரே சமயத்தில் ஞானம் வைராக்கியம் எல்லாமே சித்திக்குது. அதே சமயத்தில் அந்த பக்தி பண்ணுறது ஆனந்தமாகவும் இருக்குது இல்லையா? அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த பரேஷ அனுபவம், பகவானுடைய அனுபவம் ஏற்படுகிறது பக்தி பண்ணும்போது. பிரத்யக்ஷமேவ தர்சிதம், பகவான் நாமா சொல்லும்போதே அந்த நாமத்தில் உள்ள ருச்சி, கதை சிரவணம் கேட்கும்போதே அந்த காது வழியாக அந்த கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது மனசு ஆஹா ஆஹா அருமையாக இருக்குது அப்படின்னு சுவாது பதே அப்படின்னு சுன்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவணி கீர்த்தனகா ஹிருத்தியந்தஸ்து ஹி அபுத்ராணி விதுனோதி சுகிருத்தம். மனசுல அமங்கலங்கள்லாம் நீக்கப்பட்டு மனசில் ஒரு புஷ்டிகி துஷ்டிகி ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அது கிருஷ்ண கதையில் தானே அந்த சந்தோஷம், அந்த தெம்பு, அந்த ஆனந்தம் கிடைக்கும். வேறு எதில் கிடைக்குது? அப்போ கிருஷ்ண பக்தியில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எந்த மார்க்கத்துலேயும் தியானமோ ஞானமோ இவைகளில் கிடைக்கல பாருங்கள். அதெல்லாம் சொல்ல ஒரே சமயத்தில் எப்படி சாப்பிட்றவனுக்கு நாக்குக்கு ருச்சியாக இருக்குது, உடம்புக்கும் புஷ்டி அடையுது, வயிறு நிரம்புதோ, பசியும் அடங்கிடுதோ, அது மாதிரி பகவான் பண்ணக்கூடிய பக்தி இந்த கிருஷ்ண கதை கேட்கறதுனால, பகவான் நாம சங்கீதத்தினால மனசுக்கும் சுகமாக இருக்குது. அதே சமயத்தில் மோட்ச மார்க்கத்தையும் அருளை செய்து விடுகிறது, வைராக்கியம் உண்டாகிறது, பகவானத்தில் பக்தியும் உண்டாகுது. இப்படியாப்பட்ட ஒரே சமயத்தில் எல்லா பலன்களும் கட்சித்து பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறாருங்க. அவ்வளோ விசேஷம் இந்த பாகவத தர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இது வந்து யார் சொல்கிறது? கவி என்ற யோகீஸ்வரர் சொல்கிறார். கரபாஜனை தான் திரட்டி எடுத்து கொடுத்துருக்காரு நமக்கு. ஒவ்வொரு யோகீஸ்வரர்கள்லேருந்து 9 யோகிகள்லேருந்து ஒன்று ஒன்று கேட்குறாரு. அதில் பிரபுத்தர் வந்து மாயை பற்றி சொல்கிறாரா? சரி தெரியல, ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் கரபாஜனர் தான் நம்மளுக்கு, கரபாஜனை கையில் திரட்டி எடுத்து கொடுக்குறது, சர்வ சாஸ்திரங்களையும் திரட்டி எடுத்து கொடுத்துட்டார் கரபாஜனர். அதை பார்க்கலாம், அதில் அருமையாக இருக்குது. அதில் சொல்கிறது என்னென்னா யுக தர்மங்களில் சொல்கிறார். யுக தர்மங்களில் சொல்லும்பொழுது கரபாஜனர் அதில் கிருதயுகத்தில் வந்து தியானம் பண்ணுறது, திரேதயுகத்தில் யாகங்களால் பகவான் அடைய முடியும். அதே சமயத்தில் பகவான் எந்தெந்த யுகத்தில் எப்படி பகவான் அவதாரம் பண்ணுறான் அப்படின்லாம், எந்தெந்த வர்ணத்தில் பகவான் அவதாரம் பண்ணுறான்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு தேவையானது முக்கியம் என்னென்னா பக்தி தான். அதே போல் துவாபர யுகத்தில் வந்து பூஜைகளால் பகவான் வழிபடப்படுகிறார் இல்லையா? ஆனால் கலியுகத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனத்தினால் வழிபடப்படுகிறார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்திரபார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயி யஜந்திஹி சுமேதசா. பகவான் நாம சங்கீர்த்தனம் வந்து ஒரு யக்ஞமாக, யக்ஞி சங்கீர்த்தன பிராயி, அநேகமாக இந்த நாம சங்கீர்த்தனம் தான், யக்ஞந்தான் கலியுகத்தில் பிரசித்தமாக இருக்கும். நாம சங்கீர்த்தன யக்ஞத்தினால்தான் பகவானை வழிபடுவார்கள். யஜந்தி, அவர்கள் சிறந்த புத்திமான்கள் தான் நாம சங்கீர்த்தன யக்ஞத்தில் பகவானை வழிபடுவாங்களாம். சுமேதசா அப்படின்னு சொல்கிறார். புத்திமான்கள், மேதசான புத்திமான்கள், சுமேதஸ்னா சிறந்த புத்திமான்கள் தான் பகவான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பகவானை வழிபடுவார்கள் அப்படி சொல்கிறார். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்திரபாஷதம். இங்கே கிருஷ்ணவர்ணம்னு கருப்பு வர்ணம்னு அர்த்தம்.
அவள் த்ரிஷா கிருஷ்ணம் அப்படின்னா இங்கே வந்து என்னென்னா சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை குறிக்கிறதாக இஸ்கான் டிவோட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை குறிக்கிறது இந்த ஸ்லோகம் வந்து. கிருஷ்ணவர்ணம் இல்லை, த்ரிஷா கிருஷ்ணம். அதாவது பகவான் வந்து கருப்பு வர்ணமுடையவன், ஆனால் த்ரிஷா கிருஷ்ணம் அதாவது என்னென்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல பொன்னிறமான வடிவத்தில் பகவான் சைதன்ய மகாபிரபு அவதாரி பண்ணுறார் இல்லையா. அவருடைய பார்ஷதர்களோட நித்யானந்தர், ஸ்ரீதர ஸ்ரீவாச பண்டிதர், அப்போல கதாதரர் இவங்களோட வந்து ஆடி பாடி நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தினால் கலியுகத்தில் ஆராதனை செய்ய போகிறார்கள் அப்படின்னு பகவானுடைய அவதாரத்தை, சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை குறிப்பதாக இஸ்கான் டிவோட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே கிருஷ்ணவர்ணம் த்ரிஷா கிருஷ்ணம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சாங்கோ உபாங்க அஸ்திர பார்ஷதம். சாங்கோ உபாங்க அஸ்திரங்கள் என்னென்னா சிப்லாக்கட்டை, மிருதங்கம், ஹார்மோனியம், இதெல்லாம் தான் இந்த அஸ்திரங்களால் தான் கலியை வெட்டி எறிய போகிறாங்க. இந்த அஸ்திரங்களால் கலியை வதம் செய்ய போகிறார்கள். அந்த காலத்திலலாம் வந்து என்னென்னா என்ன அஸ்திரம் கொண்டு வந்தாங்க திரேதாயுகத்திலலாம். திரேதாயுகத்தில் பார்த்தா ராமரிடத்தில் கல், மலை, மரம் இவைகள்லாம் பிடிங்க அடித்தாங்க வானர்கள்லாம். அது அஸ்திரமாக இருந்தது. ஆனால் துவாபரயுகத்திலாம் என்னென்னா ஈட்டி, சூலம், கதாயுதம், வாள், வில்லு, அம்பு இவைகளில் தூக்கின்னு வந்தாங்க. இந்த அஸ்திரங்களை கொண்டு வந்தாங்க. இந்த அஸ்திரங்களால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறார்கள். கலியுகத்தில் உள்ள தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன பண்ணுவாங்களாம், இவங்க சிப்லா கட்டை எடுத்துப்பாங்களாம், வீணை எடுத்துப்பாங்க, அப்படியேப்பட்ட மிருதங்கம் எடுப்பாங்க, தாளம் எடுத்துப்பாங்க, அந்த கரதாளம் அவைகள்லாம் எடுத்துன்னு இதுதான் அஸ்திரமாக. இந்த அஸ்திரத்தின் மூலமாக நாம சங்கீர்த்தனம்ன்ற யாகத்தினால அந்த கலியை பலி கொள்ள போகிறாங்க. அது யாருன்னா இங்கே சொல்கிறது சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுனுடைய அவதாரத்தை இங்கே குறிக்கிறது. கிருஷ்ணவர்ணம் த்ரிஷா கிருஷ்ணம் சாங்கோ உபாங்க அஸ்திர பார்ஷதம் இப்படிப்பட்ட சிப்லாக்கட்டை இவைகள்லாம் எடுத்துட்டு அந்த தாளம் ஜால்ரா இவைகள்லாம் எடுத்துட்டு அப்படி நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தினால் பகவானை ஆராதிக்கப் போகிறார்கள். தன் பார்ஷதர்களோட, அதாவது தன் கூட்டத்தோடு நாம சங்கீர்த்தன பஜன கோஷ்டியோடு இப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராய யசந்திஹி சுமேதசாம். சிறந்த புத்திமான்கள் தான் இந்த வழிகளை கடைப்பிடிப்பாங்களாம். மெயினாக முக்கியமாக சொல்லப்போனால் கலியுகத்தில் எல்லா நாமத்தை விட ராமநாமம் தான் சிறந்ததாக பிரகாசிக்குமா. ராமநாமம் தான் ரொம்ப ரொம்ப வசதியாக சொல்லப்படுகிறது கலியுகத்தில். சரி, நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சரி, கலியுகத்தில் சங்கீர்த்தன யஜ்ஞத்தினால்தான் பகவானை ஆராதிப்பாங்க சுமேதச சிறந்த புத்திமான்கள். சரி, அதில் எந்த நாமான்னு கேட்டால் ராமநாமம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறார், தேயம் சதா பரிபவக்தம் அபிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சின்னுதம் சரண்யம் விருத்தியார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தம். எந்த பகவான் திருவடி கமலங்கள் சதா எப்பொழுதும் மகான்கள்லாம் இருதயத்தில் தியானம் செய்கிறார்களோ, தேயம் சதா பரிபவக்தம் அப்படிப்பட்ட நல்ல பக்குவம் அடைந்த ஆத்மாக்களாகிய மகான்கள்லாம் இருதயத்தில் தியானம் செய்கிறார்களோ, அதே மாதிரி கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை எந்த சிவபெருமான் விஷ்ணுலாம் சிவபெருமான் பிரம்மதேவரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, எந்த திருவடி கங்கையை சிவபெருமான் தலையில் தாங்குகிறாரோ, எந்த திருவடியை வந்து காலை அலம்பினாரோ, வாமன அவதாரத்தில் திருவிக்ரம அவதாரத்தில் பிரம்மதேவர் அலம்பினாரோ, அப்படிப்பட்ட பிரம்மதேவராலையும் சிவனாலையும் வழிபடக்கூடிய அப்படிப்பட்ட திருவடிகள் உடையவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சினுதம் சரண்யம் விருத்தியார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம். பக்தருடைய துன்பங்களை அடியோடு களைகின்ற அப்படிப்பட்ட திருவடிகள் உடையதான். விருத்தியார்த்திகம் பிரணதபால அப்படிப்பட்ட சரணமடைந்தவர்களை காப்பாற்றுகின்ற திருவடிகள் உடையவராம். பவாப்தி போதம் சம்சார சாகரத்தை கடக்கின்ற ஓடமாக இருக்கிறதாம் அந்த திருவடியான. சம்சார சாகரத்தை கடக்கின்ற ஓடமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வந்தே மகாபுருஷதே, அந்த மகாபுருஷதே அவருக்கு வந்தனம் செய்கின்றேன். அந்த சரணாரவிந்தத்துக்கு வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். யார் இங்கே ராமனை தான் சொல்கிறது. ராமனை சொல்கிறது இங்கே ராமர் பேரே வரலையே. ஆமாம், அந்த ராமர் பேர் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள். தியக்த்வா சுதுஷ்ச சுரேப்சிதம் ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்ய வச்சசா யத் அகாத் அரண்யம் மாயா மிருகம் தையதமேப்சிதம்
அந்நிய அன்பதாபத்து வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். இதுக்கு முன்னாடி சொன்ன வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் இந்த ராமன் தான்றதை இங்கே 2வது மறுபடியும் சொல்கிறார். வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் 33வது ஸ்லோகம் 34வது ஸ்லோகம் 34வது ஸ்லோகத்தையும் அதே சொல்கிறார் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னா தேயம் சதா பரிபபக்தம் அவிஷ்டதோகம். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அப்படிப்பட்ட திருவடி கமலங்களை புத்திமான்கள்லாம் தியானிக்கிறார்கள், அப்படிப்பட்ட மகான்கள்லாம் தியானிக்கிறார்கள். தீர்த்தாஸ்பதம் ஸ்ரீ விரஞ்சினிதம் சரண்யம். எந்த பகவான் திருவடி கமலம் உள்ள தீர்த்தத்தை கங்காதரனாக சிவபெருமான் தரிக்கிறாரோ, சிவனாலும் பிரம்மனாலும் வழிபடக்கூடிய அப்படிப்பட்ட தீர்த்தங்களுக்கு ஏற்படுமா கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடிகளை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட திருவடி கமலங்கள். பிரித்தியார்த்திகம் அப்படிப்பட்ட தன் பக்தருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய, சரணமடைந்தவர்களை காப்பாற்றக்கூடிய, அதே சமயத்தில் சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடிய, மோட்சத்துக்கு மார்க்கமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடி கமலங்கள். பிரித்தியார்த்திகம் பிரணத பால பவாப்தி போதம் அப்படிப்பட்ட வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். அப்படிப்பட்ட மகாபுருஷனாகிய ராமச்சந்திரமூர்த்தி இந்த சரணாரவிந்தங்களுக்கு நாம் வந்தனம் தெரிவிக்கின்றோம், நமஸ்கரிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வந்தே மகாபுருஷ சரணாரவிந்தம் இங்கே ராமர் பேர் வரலன்னா அடுத்தது சொல்கிறார். தெக்வா சுதுஸ்தஜம் சுரேப்சிதம் ராஜலக்ஷ்மி. எந்த தேவர்களாலேயே ஆசைப்படத்தக்க அப்படிப்பட்ட அயோத்தியா ராஜ்யத்தையே திறந்து தியாகராஜனாக ராமச்சந்திரமூர்த்தி கிளம்பினாரோ. தெக்வா சுதுஸ்தஜ சுரேப்சிதம் ராஜலக்ஷ்மி. அப்படிப்பட்ட ராஜ்ய ஐஸ்வர்யத்தை ராஜலக்ஷ்மியை திறந்துட்டு தேவர்களும் ஆசைப்படத்தக்க அப்படிப்பட்ட ராஜலக்ஷ்மியும் திறக்க முடியாத அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை திறந்துட்டு போனாரோ. தர்மிஷ்ட ஆரிய வச்சசா யதகாத் அரண்யம். அப்படிப்பட்ட தர்மிஷ்டராகிய அப்படிப்பட்ட தர்மாத்மாவாகிய அதே சமயத்தில் ஆரிய வச்சசா அப்படிப்பட்ட தசரதர் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்வதற்காக எந்த அரண்யத்திற்கு சென்றாரோ, மாந்தோல் மறுபடி எடுத்து கொண்டு சீதையோடு லக்ஷ்மணரோடு எந்த மகாபுருஷனே அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி இங்கே சொல்கிறார். திறக்க முடியாத அயோத்தியா சாம்ராஜ்யத்தையும் திறந்து காட்டுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்பாவை சத்தியத்தில் நிலைக்க செய்வதற்காக காட்டுக்கு சென்றாரோ. தெக்வா சுதிஷ்ட சுரேப்சிதம் ராஜ்யலக்ஷ்மியும் தர்மிஷ்ட ஆரிய வச்சசா யத் அகாத் அரண்யம். பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்வதற்காக அரண்யம் சென்றாரோ. மாயா மிருகம் தையதம் ஏப்சிதம் அன்பதாபத்து. எந்த மாயா மிருகமாகிய மானை பின்தொடர்ந்து சென்றாரோ அப்படிப்பட்ட வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். எந்த சீதைக்காக மாயா மிருகத்தை பின்தொடர்ந்து ஓடினாரோ அந்த ராமர் தான் கலியுகத்தில் வழிபடுவாங்க. அவருடைய நாமம் தான் பிரசித்தமாக இருக்கும். அதனால தான் எல்லா நாமங்களிலும் ராமநாமம் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கலியுகத்தினுடைய தர்மம். அப்போது என்னென்னா இந்த 3 ஸ்லோகத்தை அப்படியே படித்து பாருங்கள். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர வர்ஷதம். அப்படிப்பட்ட மகான்கள்லாம் கிருஷ்ணவர்ணம் கலியுகத்தில் என்னென்னா கலியுகம் இரும்பு யுகம் சொல்லக்கூடிய கருப்பு நிறம் அப்படிப்பட்ட கலியுகம். அந்த அப்படிப்பட்ட பகவானை கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட கிருஷ்ணவர்ணம்னா கருப்பு வர்ணத்துடைய அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி தான் வழிபடுவாங்க. அப்படி தான் அர்த்தம். ஒரு விதத்தில் பார்த்தா அப்படி தான் நேரடியான அர்த்தம். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம். அப்படிப்பட்ட சிப்லாக்கட்டை ஹார்மோனியம் மிருதங்கள்லாம் வச்சுன்னு வழிபடுவாங்களாம் இப்படிப்பட்ட அஸ்திரங்களால். அப்போ பார்ஷதர்கள் யாருன்னா நம்மளாம் பக்தி பண்ணுறோமே, நம்மளாம் பஜனை பண்ணுற நம்ம இந்த பக்த கோஷ்டி எல்லாமே பார்ஷதர்கள், விஷ்ணுடைய பார்ஷதர்கள் தான். நாம தான் இந்த விஷ்ணு பார்ஷதர்களுக்கு பக்த கோஷ்டி எங்கே போகிறதோ அங்கே அமங்கலம்லாம் போக்கடிக்கப்படும். அங்கே களி இருக்க மாட்டான், அங்கே களி செத்து போயிடுவோம். அப்படிப்பட்ட பாகவதர்கள் கோஷ்டியோடு அந்த பஜனை பண்ணக்கூடியவர்கள். அதுதான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட கிருஷ்ணவர்ணம் திஷாகிருஷ்ணம் சாங்கோ உபாங்க அஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயி. அப்படிப்பட்ட சங்கீர்த்தன யஜ்ஞத்தினால அகண்டநாமா செய்து என்ன பண்ண பகவானை வழிபடுவார்கள் இந்த சிறந்த புத்திமான்களானவர்கள். அதில் மெயினாக சொல்லப்படுதுன்னா ராமநாமம் தான். நாமானாவே பிரதானமாக ராமநாமம் தான் அப்படின்றதே இங்கே சொல்கிறார். எந்த ராஜ்யத்தை திறந்து தன் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்வதற்காக காட்டுக்கு போனாரோ அந்த இடத்துலையும் போய் எந்த சீதை கேட்டான்றதுக்காக மாயாமிருகம் என்று தெரிந்தும் ஆனால் ஒரு பக்தியை ஆசைப்பட்டாலுக்காக அந்த மாயாமிருகத்தையும் பின்தொடர்ந்து அப்படிப்பட்ட பக்திக்கு வசப்பட்டவரோ அந்த மாயாமிருகம்னு தெரிஞ்சோ ஏன் பின்னாடி வேணும்னா சீதை கேட்டால் அதை மறுக்க மாட்டேன். ஏன்னா அவள் அப்படிப்பட்ட பக்தி. அவள் பக்திக்காக தன் மாயையும் பின்தொடர்ந்து போகிறாருன்னா பகவான் அப்படிப்பட்ட மகாபுருஷன், அப்படிப்பட்ட பக்த வத்சலன்,
அவனுடைய சரணாரவிந்தத்தை நாம் தியானிப்போமாக அப்படின்னு அவருடைய சரணாரவிந்தத்தை வந்திப்போமாக, அவரை வணங்கக்கூடிய விதமாக ராம 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 ராம். அவர் நாமந்தான், நாமன்னாவே ராமநாமந்தான். அப்போ பிரசித்தமாக கலியுகத்தில் எங்கும் பரவ போகிறது. எல்லாம் ராமநாம சங்கீர்த்தனத்தில் தான் சிறந்த புத்திமான்கள் வழிபட போகிறார்கள். இதுதான் டைரெக்டான அர்த்தம். சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான். ராமநாம சங்கீர்த்தனம் தான் உலகம் முழுவதும் பரவ போகுது. அதில் தான் நிறைய பேர் வழிபட போகிறாங்க. சிவபெருமானே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இங்கே ராமநாமம் தான் இங்கே பிரசித்தமாக சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறார் இந்த இடத்துல. அதான் சொல்கிறேன். இங்கே அவதார விஷயங்களை சொல்லும்போது கூட ராமனுடைய பெருமையை தான் இப்போ எல்லாருடைய அமங்கலத்தை போக்கக்கூடிய புகழுடைய கீர்த்தி உடையவர் அப்படின்னு அப்படின்னு ராமருடைய பெருமையை தான் சொல்லப்படுகிறது. பாகவதத்திலேயே அப்படி தான் சொல்கிற கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டிய இந்த இடத்துலையே ராமநாமம் தான் பிரசித்தமாக இருக்க போகுது கலியுகத்தில். ராமநாமத்தினால்தான் பகவான் சிறந்த நிறைய புத்திமான்கள்லாம் பாகவத்திலலாம் ராமநாமத்தில் தான் பகவானை வழிபட போகிறாங்க அப்படின்னு இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. அப்படியேப்பட்ட அருமையான ஹரபாஜனர் இப்படி பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் கலியுகத்தில் ஒரே வழி கடை தேரத்துக்கு. அந்த திருவடி கமலங்களை வழிபடுறது தான் ஒரே வழி நம்ம ஜென்ம காரியத்துக்கு. ஏன்னா வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். அந்த சரணாரவிந்தங்களை தியானம் பண்ணுறது தான் புத்திமான்களுக்குரிய அழகு. தேயம் சதா பரிபவக்னம் அபிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம். அப்படியே பக்தருடைய ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட சரணாரவிந்தங்கள் அது. தேயம் சதா பரிபவக்னம் அபிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம சரண்யம் பிருத்தியார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரண அரவிந்தம். சம்சார சாகத்தை கடத்தி வைக்கக்கூடிய படகாக இருக்கக்கூடியதான் அவன் திருவடிகள். பக்தருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய திருவடிகளாம். பிரணதபால அப்படியேப்பட்ட சரணமடைந்தவர்களில் காப்பாற்றக்கூடிய திருவடிகளாம் அது. அப்படியேப்பட்ட வந்தே மகாபுருஷதே சரண அரவிந்தம் தியக்தா சுத்திஷ்ட சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்ய வசசா யதகாத் அரண்யம் மாயாமிருகம் தைதம் ஈப்சிதம் அன்பதாவத்து வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். அப்படியே பக்தருடைய இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியத்தை ரெண்டுத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தமாகுது பாருங்கள். நம்மளை சத்தியத்தில் தசரத சத்தியத்தில் நிலைக்க வைக்கிறதுக்காக தான் சத்தியத்தை கடைப்பிடித்தார். தான் அந்த பொறுப்பை ஏற்றுண்டார் தசரத சத்தியத்தில் நிலைக்க செய்வதற்காக. அது மாதிரி நம்மளை நேர்மையாக வாழ வைக்கிறது தான் அவர் பொறுப்பான். அதே சமயத்தில் நம்ம ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் அப்படின்றதுலாம் சீதையை கேட்ட மாயாமிருகத்தை பின்தொடர்ந்து சென்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்ட மகாபுருஷதே சரணாரவிந்தம். அந்த சீதை ஆசைப்பட்டால்னு மாயாமிருகம்னு தெரிஞ்சே பின்தொடர்ந்து போனார்னா அந்த சீதை ஆசைப்பட்டார். அந்த பக்தருடைய ஆசை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட பகவானை தான் கலியுகத்தில் வழிபடுவார்கள். அவனுடைய நாமத்தை தான் விசேஷமாக கீர்த்தனம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ராம 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 ராம. அது மட்டும் இல்லை, கலியுகத்தில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. எத்த சங்கீர்த்தனேனைவ சர்வஸ்வார்த்த அபிலப்யதே கலிம் சபாஜயன்யார்யா குணக்ஞா சாரபாகினஹா. கலியுகத்தில் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா சாரத்தை தெரிஞ்சவங்க கலியுகத்தில் தான். கலியுகம் சாதாரண யுகம் கிடையாது. மற்ற யுகத்தில் இல்லாத ஒரு பெரும் பாக்கியம் கலியுகத்துக்கு நிகரான யுகம் கிடையாதுன்றார். கலியுகத்துக்கு நிகராக சிறந்த யுகம் கிடையாதுன்னு மகாத்மியத்திலே சொல்லியிருக்கார் நாரதன். ஏன்னா கலிம் சபாஜயந்தி ஆர்யா குணக்ஞா சாரபாகினகா. குணத்தை மட்டும் கிரகிக்கூடிய சாரத்தை மட்டும் கிரகிக்கின்ற மகாத்மாக்கள்லாம் கலியுகத்தில் பிறந்தவங்க ஆசைப்படுறாங்களாம். ஏன்னா எத்த சங்கீர்த்தனேனேவ சர்வஸ்வார்த்த அபிலப்தியது. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். இகலோக சௌக்கியம் பரலோக தர்ம அர்த்தம் காமம் மோட்சம் போன்ற 4 வித புருஷார்த்தங்களை சித்திச்சிடுமே வெறும் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கலியுகத்தில் அப்படின்னு இதனுடைய சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா மற்ற யுகங்களாம் கடுமையாக தவம் பண்ணணும். ஆயிரக்கணக்கான வருஷம் மூச்சு அடக்கி தவம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பசி தாகத்தை அடக்கி பிரம்மச்சத்தை கடைப்பிடிச்சு தனிமை காட்டிலிருந்து பிரம்மச்சத்தை கடைப்பிடிச்சு பற்றற்றவனாக தனிமையில் ஆகார சுத்தியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அதே மாதிரி யாகங்கள் நடத்தினா நிறைய திரவியங்கள் வேணும், பணம் வேணும். அது மட்டும் இல்லை, அதில் எதுவும் மந்திரலோபம் தந்திரலோபம் வராமல் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பூஜைகள்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் மற்ற யுகங்களில் இருக்கிறவங்களாம் அந்த கலியுகத்தில் தான் பாக்கியசாலிகள். வெறும் நாமா சொல்கிறதுனாலே அவர்கள் கரையேறிடுறாங்க. எல்லா விதமான
புருஷார்த்தங்களும் அவங்களுக்கு சித்தித்து விடுகிறதே அப்படின்னு கலியுகத்தில் பரத்துக்கு ஆசைப்பட்டாங்களாம் மகாத்மாக்கள்லாம். கலிம் சபாஜியன் ஆர்யா குணஜா சாரபாகினः எத்திர சங்கீர்த்தனேனைவ சர்வ ஸ்வார்த்தோ அபிலப்யதே ந ஹ்யதோ பரமோ லாபோ தேஹினாம் பிராம்யதாமிக எதோ விந்தேத பரமாம் சாந்திம் நஷ்யந்தி சம்சுதேஹி. அப்படி ஒரு அந்த சம்சாரமெல்லாம் நசித்து விடுகிறது, சாந்தி உண்டாக்கி விடுகிறது. அதனால் பரமாம் சாந்தி நஷ்யதி சம்சுதி. அப்படிப்பட்ட இதெல்லாம் இப்போ பரமலாபம் கிடைக்கக்கூடியது இந்த கலியுகத்தில் தான் அப்படின்றது. கிருதாதிஷு பிரஜாராஜன் கலா இச்சந்தி சம்பவம் கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணா. கிருதயுகத்தில் பிறந்தவர்களாகிய பிரகலாதன் முதலானவர்கள்லாம் கலியுகத்தில் பிறக்க ஆசைப்பட்டாங்களாம். அதனால தான் அவர்கள்லாம் அந்த பிரகலாதன் தான் ராகவேந்திரராக வந்தார். வால்மீகி மகரிஷி தான் தியாகராஜ சுவாமிகளாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசிதாசராக வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் தான் கிருதயுகத்தில் பிறந்தவங்க தான் கலியுகத்தில் இது மாதிரி மகாத்மாக்களாக வந்திருக்காங்க. ஆஞ்சநேய சுவாமியே தான் சமர்த்த ராமதாசராக வந்திருக்கார். அப்படிலாம் அவங்களுடைய அம்சமாக அப்படியே அவதரிப்பாங்க. கலியுகத்தில் பிறத்துக்கு ஆசைப்பட்டு வந்தாங்களாம் ஒவ்வொருத்தரும் மகாத்மாக்களும். சாக்ஷாத் பகவானே சைதன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கார். பலராமர் தான் நித்யானந்தரா அவதரிச்சிருக்கார். இது மாதிரி பல மகாத்மாக்கள், அப்படிப்பட்ட கிருதயுகத்து மகாத்மாக்கள், திரேதயுகத்து மகாத்மாக்கள்லாம் கலியுகத்தில் ஆசைப்பட்டு வந்தாங்களாம், அவதாரம் பண்ணாங்களாம். நாரதரே புரந்தரதாசராக அவதாரம் பண்ணியிருக்கார். நாரதர் தான் புரந்தரதாசர். இதுபோல் பல மகாத்மாக்கள் கிருதயுகத்தில் இருக்கிற மகாத்மாக்கள், திரேதயுகத்து மகாத்மாக்கள்லாம் கலியுகத்தில் ஆசைப்பட்டு பிறந்தாங்களாம். ஏன்னா கலியுகத்தில் சுலபமாக பகவன் நாம சங்கீர்த்தனாலே கரையறியலான்றதுனால. கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலா இச்சந்தி சம்பவம், ஆசைப்பட்டு வந்தாங்களாம். இச்சந்தி சம்பவம் கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா. பகவானை சரணமடைந்த நாராயண பாராயணர்களாகிய, நாராயண சரணமடைந்தவர்களாகிய, நாராயண நாமசங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்களாகிய அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் கலியுகத்தில் நிறைய பேர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஆழ்வார்கள்லாம் நிறைய கிருதயுகத்து பாகவதர்கள் தான் கலியுகத்தில் ஆழ்வார்களாக வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் மகாத்மாக்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க. அதுவும் போல் தான் கொச்சிந்த மகாராஜ திரவிடேஷு பூரிஷா. அநேகமாக இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் மகாத்மாக்கள் அவதரிப்பாங்க அப்படின்னு ஆழ்வார்களை பற்றி சொல்கிறார். தாமிரபர்ணி நதீம் எத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகா புண்ணியா பிரதீச்சும் ச மகாநதி. இந்த தாமிரபர்ணி இந்த நதி பக்கத்தில் கிருதமாலா, பயஸ்வினி, பாலாறு, தாமிரபர்ணி, காவேரி இப்படிப்பட்ட மகா புண்ணிய நதிகள் கரையில் தான் நிறைய மகாத்மாக்கள்லாம் தோன்றுவார்கள். இந்த நதிகளுடைய தீர்த்தங்களை பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா பிராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயா. இந்த காவேரி போன்ற புண்ணிய தீர்த்தங்களை யார் ஸ்நானம் பண்ணுறாங்களோ, பானம் பண்ணுறாங்களோ, பருகுகிறார்களோ அவர்கள் மனசை பரிசுத்தமாக்கி கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு தன்னாலே உண்டாயிடுமா. இந்த பாரத தேசத்தில் இந்த பாரத தேசத்தில் இயற்கையாகவே கிருஷ்ண பக்தி உண்டாகுமா. அதில் இந்த காவேரி, தாமிரபரணி, பாலாறு போன்ற தீர்த்தங்களை யார் பானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி அப்படி பிச்சுண்டு வருமா. ஏன்னா பக்தி உண்டான இடமே திரவிடேஷ், இந்த தமிழ்நாட்டில் தான் பக்தி தேவி உண்டான இடமே. அதனால் பக்திக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது. அதனால் இந்த இடத்துல ஓடுகின்ற தாமிரபரணி, காவேரி போன்ற தீர்த்தங்களை யார் பானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி அப்படி தன்னாலே உண்டாகுமா இயற்கையாக. அதுதான் சொல்ல தாமிரபரணி நதி எத்ரா கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகா புண்ணியா பிரதீஷ். மகா புண்ணியமான நதி பிரதீட்சிச்ச மகாநதி பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா பிராயோ பக்தா பகவதி வாசுதேவி அமுலாசயா. அது மட்டும் இல்லை, யார் பகவன் நாம கீர்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவகடன், ரிஷிகடன், பூதகடன், மனுஷ கடனோ இல்லை பித்ருக்களுடைய கடனோ எந்த கடனும் கிடையாதான். யாருக்கும் அவர்கள் கை கட்டி வேலை செய்யணும்னு அவசியமே இல்லையா. அவர்கள் எல்லா கடனும் தீர்ந்து போச்சான். அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாதான். தேவ ரிஷி பூத ஆப்தன்ருணாம் பித்ருநாம ந கிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன்னு யாருக்கும் கடன்பட்டவர்கள் கிடையாது. சர்வாத்மனாகிய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம். யார் பகவன் நாமா சொல்கிறாங்களோ, ராமராமான்னு சொல்கிறாங்களோ, அவனுடைய சரணாரவிந்தம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சர்வாத்மனாகிய சரணம் சரண்யம், அந்த சரணமளிக்கக்கூடிய அந்த சரணங்களை யார் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களோ கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம், அவர்களுக்கு இந்த கடன்கள்லாம் கிடையாதான். தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன், பூதகடன், மனுஷகடன் எந்த கடனும் கிடையாது. அவங்களுக்கு எல்லா கடன்களிலும் விடுபட்டவர்களாம் பகவன் நாமா சொல்கிறவங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதுவும் மெயினாக கலியுகத்தில் கிருதயுகத்து பக்தர்கள்லாம் கலியுகத்தில் அவதரிக்க போகிறாங்க. திரேதாயுகத்து பக்தர்கள்லாம் அவதரிக்க போகிறாங்க. அதுவும் இந்த புண்ணிய தீர்த்தங்கள் கரையில் தான், காவேரி, பாலாறு, தாமிரபரணி போன்ற கரைகளில் தான் மகாத்மாக்கள்லாம் அவதரி போகிறாங்க. அப்படிப்பட்ட
பெரியாழ்வார் போன்ற நிறைய ஆழ்வார்கள்லாம் பார்த்தா இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டை தானே உற்பத்தி ஆனாங்க, அப்படியாப்பட்ட அவதரித்தாங்க. அவரெல்லாம் கிருதயுகத்து மகாத்மாக்கள் தான் கலியுகத்தில் அவதரிச்சிருக்காங்களாம். அவர்கள் தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமாள் பக்தர்கள் நாராயண பாராயணர்கள் ஆகிய ஆழ்வார்கள் அவதரித்த இடம் இந்த தமிழ்நாடு. எல்லா மகாத்மாக்களும் தமிழ்நாட்டில் தான் நிறைய அவதரிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ராகவேந்திரர் தமிழ்நாட்டில் தான் அவதரித்தார். அதுக்கு பிறகு தான் கர்நாடக தேசம் அப்படி போனார் அவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய மகாத்மாக்கள் கலியுகத்தில் இந்த தமிழ்நாட்டில் உற்பத்தியானவங்க மகாத்மாக்கள், ஆழ்வார்கள் மெயினாக சொல்லப்போலாம். அதனால் பகவன் நாமா சொல்கிறவங்க, பகவானுடைய வழிபடுறவங்க, பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு எந்த கடன்களும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தேவகடன், பித்ருகடன், ரிஷிகடன், தேவர்ஷி பூதாப்தன்றாம் பித்ருநாம் ந கிங்கரோ நாயம் ரிணி. யாருக்கும் நம்ம அடிமைப்பட்டவங்களும் கிடையாது, யாருக்கும் நாம் கடன்பட்டவங்களும் கிடையாது. நான் கிங்கரோ நாயம் ரிணிச்சராஜன்னு சர்வாத்மனாகிய சரணம், எல்லாருக்குள்ள ஆத்மாவை பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட சரணம் சரண்யம் சரணமடையக்கூடிய சரணத்தை வைத்துக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம், அப்படிப்பட்ட பகவானே வழிபடுவோமாக. ராமரை அந்த கலியுகத்தில் ராமநாமம் தான் இந்த நாமா சொன்னாவே மெயினாக நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் தான் பகவானை வழிபடுறதுக்கான ஒரே வழி. இதை மட்டும் படிச்சுட்டா போதும், யாருக்கும் கடன்பட்டவங்க கிடையாது. எவ்வளோ பெரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சுமேத சகா நாம சங்கீர்த்தனம் பண்ணும் சிறந்த புத்திமான்களாம், என்னென்னலாம் சொல்லியிருக்காருப்பா. ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் பார்த்தா படிக்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ அப்போ இந்த பெருமையாக இருக்கணும். கர்வம் வேறோ பெருமை வேறோ. பெருமையாக இருக்கணும். நம்ம பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், அப்போ இவ்வளோ பெருமைகள் பாருங்கள். அப்போ ராமா சொல்கிறவங்க எவ்வளோ சிறந்த புத்திமான்கள் சொல்லியிருக்கா, அவங்களுக்கு எந்த கடன்களும் கிடையாது. அதே சமயத்தில் எவ்வளோ பகவானே ராமருடைய திருவடிகளை ஆசிரித்தவங்க, அவங்க பகவானுடைய நேரடியாக பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறானா அவங்களிடத்துல. அவங்களுக்கு பிரிய நாம கீர்த்தியா, பகவானுக்கு பிரியமுடையவர்கள், பகவான் இவனுக்கு பிரியமுடையவன். அப்படியேப்பட்ட பிரிய நாம கீர்த்தியா, பகவானுக்கு பிரியமாயிடுறான். அவன் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணான், அவன் எல்லா கடன்கள்லேருந்து விடுபட்டானான் பகவானுக்கு. அதே சமயத்தில் அந்த திருவடி கமலங்களில் சரணம் அடைந்தன, சரணம் சரண்யம். அப்போ சரணாகதினா என்னென்னா பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி. அதுதான் பாகவத்திலையும் சொல்கிறது, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பிரணாசனம். அதே பகவத்கீதையில் சொல்கிறதுனா மாம் ஏகம் சரணம் பற்றி, அந்த சரணாகதி என்னன்னா நாம சங்கீர்த்தனம் தான். அப்போ நாம சங்கீர்த்தனம் ஒருத்தன் பண்ணிட்டான், பாகவதம் பகவானுடைய கதைகளை கேட்டான்னு சொன்னான், பகவான் திருவடிகளை கமலங்களை கெட்டியாக பிடிச்சிட்டான்னு சொன்னான், அவனுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைச்சிடும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட கலியுக மக்கள்லாம் பாக்கியசாலிகள்னு இந்த பாக்கியத்தை நாமையாக விட்டுடணும் அப்படின்னு சொல்லி கிருதயுகத்தில் இருக்கிறவங்களாம் கலியுகத்தில் ஆசைப்பட்டு போகிறாங்க. இச்சந்தி கலோ பவிஷ்யந்தி நாராயண பாராயணகா, அப்படிப்பட்ட கலியுகத்தில் அவதரிக்கிறார்கள். ஏன்னா சுலபமாக இவங்களாம் வந்து பலன்கள், நம்மளாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அந்த கிருதயுகத்தில். இவங்க கலியுக மக்கள்லாம் சுலபமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணி மொத்த புண்ணியங்களையும் கொள்ளாட்சின்னு வாங்கலாம். நாமளும் போய் அந்த புண்ணியத்தை கொள்ளாட்சியணும்னு சொல்லி உடனே அவரெல்லாம் அவதரித்து இங்கே நாம சங்கீர்த்தனம் ஆரம்பித்து புரந்தரதாசர் என்ன பண்ணார், அனவரதம் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அவள் தான் கிருஷ்ணாய நம பாரதி பகவன் நாமத்தை ஆனாமல் ஈனமும் வச்சுக்கிட வேண்டாம். விடா ராமநாமம் ஒன்று இருக்கும்போது நீ ஏன் மற்ற நாமங்களை கெட்டு போகிறேன், மற்ற நாமங்களை சொல்லி கெட்டு போகிறேன் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்கிறார். தியாகராஜ சுவாமி பார்த்தா அவர் வால்மீகியான், அவர் தான் வந்து ராமநாமம் அனவரதம் 96 கோடி ராமநாமம். சமத்த ராமதாசர் ஆஞ்சநேய சுவாமி, ராகவேந்திர சுவாமிகள் யாருன்னா பிரகலாதரான். இப்படிலாம் மகாத்மாக்கள் பூலோகத்தில் கலியுகத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த காவேரி போன்ற புண்ணியம் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற தீர்த்தத்தை பற்றி நமக்கு தெரியுமா, அது எங்கேயோ கங்கை ஓடுறோம் அங்கே ஓடுறோம், நீ ஒன்றுமா எங்கேயும் போவானா, தமிழ்நாட்டிலே இருந்துன்னு நம்ம ஷவரில் குளிக்கும் போது கங்கைன்னு குளித்தாவே நம்மளுக்கு கங்கா ஸ்நானம் பண்ண பலன்னு சொல்லுவாங்க. அந்த நாமத்தை சொன்னாலே பவித்திரம். சிலதெல்லாம் வந்து சில தீர்த்தங்கள்லாம் வந்து பானம் பண்ணால் பலன், ஸ்நானம் பண்ணால் பலன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சில தீர்த்த யாத்திரைகள் இப்போ மகிமை கேட்டால் பலன். ஆனால் சில தீர்த்தங்கள்லாம் வந்து பேரை சொன்னாலே பலன். நாமந்தி என புனிதானோ அப்படி நாமம் சொன்னாவே புனிதமாக. அதனால் கங்கைன்னு ஷவரில் குடிக்கும்போது கங்கைன்னு சொன்னாவே நம்ம பவித்திரமாயிடுவோமா. அப்படியேப்பட்ட கங்கா புண்ணிய தீர்த்தம் அப்போது அதை விட
பவித்திரம் எதுவும் இல்லை. கங்கை தான் வந்து ஞான கங்கைன்னு சொல்கிறாங்க, பக்தி யமுனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பற்றியா காவேரி, தாமிரபரணி, பாலாறு அதெல்லாம் இப்போ எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஓடின்னு இருக்குது. ஓடுற வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. காவேரியில் போய் அந்த தண்ணி ஜலத்தை குடித்தோம்னாவே நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாயிடுமா இயற்கையாகவே. அவ்வளோ புனிதமானதான். ஏன்னா மகான்கள் வாழ்ந்த இடம் இதெல்லாம். எவ்வளோ ஆழ்வார்கள் பிறந்த அவதரித்த இடம், ஸ்தலங்கள் இதெல்லாம். உண்மையிலே கோவிந்தபுரத்தில் பாக்கியம். கோவிந்தபுரத்தில் போதேந்திராவுடைய சமாதி இருக்குது. அங்கே தான் காவேரி ஓடுது. அந்த ஜலத்தை பானம் பண்ணோம். என்ன பாக்கியம். கும்பகோணம் தான் காவேரி தானே. ஸ்ரீரங்கமும் காவேரி தான். எல்லாத்துலையும் அந்த காவேரி தானே சுற்றி ஓடுகின்றாள். ஒரு காஞ்சிபுரத்தில் பாலாறு ஓடி இருந்தது. இப்போ ஓடுதா இல்லையான்னு தெரில. காஞ்சிபுரத்துலாம் எல்லாம் காஞ்சி போச்சு பாலாறுலாம். அதெல்லாம் கிடையாது. தாமிரபரணி தீர்த்தம்லாம் அவ்வளோ பவித்திரமானது, புனித தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் அதெல்லாம். சரி, இதையும் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ராம ராம ராம. சீதாபதி ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. श्रीमद् भागवत भवन की जय. राम 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 राम. 16 साल मन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.